சாயிராம். இந்த வேளையில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் சாயப்பாவின் வாக்கு உன் செவிகளில் வந்து விழுகிறது என்றால் இது அனைத்துமே சாயியின் சங்கல்பம் என்பதை புரிந்து கொள். மங்கள நேரம் உன்னை தேடி வந்துள்ளது. மகிழ்ச்சியாக வரவேற்றுக்கொள். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். என் அன்பு பிள்ளையே, நான் உன்னைதான் தேடிக்கொண்டே இருந்தேன் வெகு நாட்களாக. உன்னிடம் இந்த வார்த்தைகளை சேர்ப்பதற்காகவும் ஒரு செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவும் தான் நான் நெடுநேரமாக உன்னையே தேடிக்கொண்டிருக்கிறேன். உன்னிடம் சில வாக்குகளை சொல்வதற்காக காத்து கொண்டும் இருக்கிறேன். இந்த மனித வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், சோதனை, போராட்டம், வேதனை அனைத்துமே இயல்புதான். அது மட்டுமல்லாமல் கவலைப்படுவதும், கண்ணீர் சிந்துவதும், வேதனையில் தவிப்பதும் இயல்புதான். மனிதனின் இயல்பு இப்படியாக இருக்கும் பட்சத்தில் கவலைப்படுவது மட்டுமே உன்னுடைய இயல்பாக இருக்கிறதே. எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் பிள்ளையே? என்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே எனக்கு நடைபெற வேண்டும். நான் நினைத்தது போல என் வாழ்க்கை மாற வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிக்க முடியும் என்று நீ கூறிக்கொண்டிருக்கிறாய். எல்லாருக்கும் எல்லாமுமே கிடைத்துவிட்டால்தான், எல்லாருக்கும் நினைத்த மாதிரி வாழ்க்கை அமைந்து விட்டால்தான், வேண்டியது எல்லாம் நிறைவேற்றிவிட்டால்தான் சிரிக்க முடியும் என்றால் இந்த உலகத்தில் யாராலுமே சிரிக்கவே முடியாது. கவலைகள் வந்துதான் போய்கொண்டுதான் இருக்கும். கவலைகள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். கஷ்டங்களும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். கஷ்டங்கள் வேண்டுமானால் வந்துவிட்டு போகட்டும். ஆனால் இந்த நொடி, இந்த நிமிடத்தை நீ சந்தோஷமாக எதிர்கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் உன் எதிர்கால வாழ்வும் நிம்மதியாகவும் மிக பிரகாசமாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்வாயா? முடிந்ததை நினைத்து நான் வருந்த மாட்டேன். வரப்போவதை நினைத்து நினைத்து பயப்படவும் மாட்டேன். இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்று கவலையும் படமாட்டேன். இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் என்னால் வாழ முடியுமோ அவ்வளவு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ கற்றுக்கொள்வேன் என்று ஒவ்வொரு நொடியும் உன் மனதாலும் வாயாலும் உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். ஏனென்றால் இந்த நிமிடத்தை, இந்த நொடியை நீ கடந்துவிட்டால் மீண்டும் அந்த நொடி, அதே நொடி திரும்பவும் உனக்கு வரவே வராது. முடிந்தது முடிந்தவையாகத்தான் இருக்கும். நீ அழுதாலோ புலம்புவதாலோ எதுவுமே உனக்கு மீண்டும் வராது. எனவே வந்திருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வரவேற்றுக்கொண்டு, சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டாலே மங்கள நேரம் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. எதிர்கால சிந்தனையிலேயே இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்காலத்தை தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை எப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாயோ தெரியவில்லை. நீ அழுதாலும் தொழுதாலும் கண்ணீர் சிந்தினாலும் நாளை நடக்கப் போவது நடந்துதானே ஆக வேண்டும். நடந்துதானே தீரப்போகிறது. பின் எதற்காக நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த நிமிடத்தை, இந்த நாளை வீணடித்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய எதிர்காலத்தை, இந்த நாளை என்பதை உன் சாயப்பாவின் கைகளில் விட்டுவிடு. உனக்கு எது வேண்டுமோ, உனக்கு எது கொடுத்தால் நீ மகிழ்வாயோ அதை உன் சாயப்பா பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கடந்த காலத்தை எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உன்னுடைய நிகழ்காலத்தை நிதர்சனமாக வாழ கற்றுக்கொள். ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். நடப்பது நடக்கட்டும், போவது போவட்டும், வருவது வரட்டும் என்று இருந்துவிட்டு போ. அப்பொழுது உனக்கு வருவது எதுவுமே உனக்கு இழப்பாக இருக்காது. உன்னை விட்டு செல்வது எதுவுமே உன்னை இழந்தவையாகவும் இருக்காது. கஷ்டங்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் உன்னிடம் இருந்து விலகிவிடுமா?
சற்று கஷ்டங்களிலிருந்து நீ விலகி நின்றால்தானே அது உன்னை விட்டு வெகு தூரமாக ஓடிவிடும். அதை விடுத்துவிட்டு கஷ்டமாக இருக்கிறதே, வாழ்க்கையை வாழ கஷ்டமாக இருக்கிறதே என்று மனவேதனையோடும் கண்ணீரோடும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நீ மகிழ்ச்சியை பார்க்கப் போகிறாய்? அந்த மகிழ்ச்சியும் உன்னிடம்தான் இருக்கிறது. உன் மனதை நீ வேதனையாக வைத்து கொண்டால் அந்த மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்று விடும் அல்லவா? எனவே மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். மகிழ்ச்சி தானாக உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாய் ஆக்கிரமித்து கொள்ளும். அது நடந்து விடுமோ, இது நடந்து விடுமோ, இப்படியாகிவிட்டால் என்னாகிவிடுவோம் என்று பயம்தானே உன்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. எது வந்தாலும் சந்திக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. அனைத்துமே உனக்கு சுபமாக இருக்கும். அப்படியே தவிர்த்து விட்டு செல்லாதே. அப்பொழுதுதான் நான் உனக்காக தீட்டிய திட்டம் உனக்கு புரியும். நாளையே அதற்கான அறிகுறியும் உனக்கு புரியும். சர்வ நிச்சயமாக நாளையே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும். நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? நம் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்கவே இருக்காதா என்று ஏக்கத்தோடு என்னை பார்க்கும் பிள்ளையே, உன் சாயிதேவா உனக்காகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தவே ஒரு திட்டத்தை வைத்துள்ளேன். உன் சாயப்பா மீது முழுமையான நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மேற்கொண்டு முழுமையாக கேள். வாழ்க்கையே வெறுத்து விட்டதென, வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு என்ன மீதம் இருக்கிறது என்று வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கொண்டு குழப்பத்தோடும் வேதனையான முகத்தோடும் கண்களில் கண்ணீரோடும் நீ நின்று கொண்டிருப்பதை நான் கவனிக்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை வைக்காதவர்களையே நான் நித்தம் கவனித்து கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நானே சர்வதம், நானே அனைத்தும் என வாழும் என் பிள்ளையை நான் பார்க்காமல் விட்டு விடுவேனா? இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள், நீ பட்ட வேதனைகள், நீ பட்ட போராட்டங்கள் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதை சற்று நினைத்து பார்க்கையிலேயே என் மனம் பதைக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது என் மனமும் பதறத்தான் செய்கிறது. அப்படி பதறும் பொழுது நீ பதறி சோர்ந்து உட்கார்ந்திருக்கும் அந்த சமயத்திலும் கூட நான் உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நேர்மறை சிந்தனைகளை உன் மனதிற்குள் வளரவிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ கடக்க வேண்டிய தூரம் இன்னும் சிறிது இருக்கத்தான் செய்கிறது. உன் கர்ம வலிமை அப்படி. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் கர்மாவின் வலிமைகள் குறைய இன்னும் சிறிது காலமே இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு இதுவரை எப்படி காத்திருந்தாயோ அப்படியே இனி வரும் சிறிது நாட்களும் காத்திருந்துதான் ஆக வேண்டும் பிள்ளையே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒரே நொடியில் நடத்தி காட்டும் வல்லமை என்னிடம் இருக்கிறது என்று உனக்கு தெரியும் தானே? என்னுடைய திருவிளையாடல், என்னுடைய அதிசயம் உன் வாழ்வில் நடக்க வேண்டும் என்பதால்தான் நீ இவ்வளவு போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதிகமாக கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிக்கிறேனே என்று கலங்காதே. உன்னுடைய கர்மாதான் கழிந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பாவக் கணக்குதான் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் என்ற சிந்தனை உன் மனதில் எழுகிறது. எந்த சங்கடங்கள் வந்தாலும், எந்த தடங்கல்கள் வந்தாலும் அதை முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் உனக்காக ஒரு புதிய திட்டத்தை வகுத்துவிட்டேன். இது நாள் வரை சோகத்தோடும் கண்ணீரோடும் சோதனைகளோடும் கழிந்த உன் நாட்களை மாற்றியமைக்கும் வேலையை நான் ஏற்படுத்திவிட்டேன். அதற்கான முடிவையும் எடுத்துவிட்டேன். இப்பொழுது நீ வேதனை என்னும் கடலில் மூழ்கி இருப்பது போல ஒரு தோற்றத்தையும் உருவாக்கி கொள்ளலாம்.
கஷ்டங்கள், சோதனைகள் என்ற விரக்தியில் என்ன செய்வது, ஏது செய்வது என்று குழப்பமான மனநிலையில் இருக்கலாம். அதை பற்றியெல்லாம் நீ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கனவுகளெல்லாம் நிஜமாகும் நேரம் வந்துவிட்டது. உன் கவலைகளெல்லாம் மறையும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமான காலமாக மாறும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வே பிரகாசிக்கப் போகும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருகிறேன். உன்னுடைய மனம் அமைதியாக இல்லாத சூழ்நிலையில் நான் உன்னை தேடி வருவேன். உன் மனதையும் ஆஸ்வாசப்படுத்துவேன். உன் வாழ்க்கையிலும் உன்னை வெற்றியடைய வைப்பேன். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். இதுவரை ஏளனமாக உன்னிடை பார்த்தவர்கள், பேசினவர்கள் எல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நான் பல மாற்றங்களையும் மாறுதல்களையும் ஏற்படுத்தப் போகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன். கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களே, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த
இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால். குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே போல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும் அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே. ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள். நம்பிக்கையோடு கேள். முழுவதுமாக கேள். போனது போகட்டும். இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும். நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய்.
நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. உன் மனதை காயப்படுத்திய விஷயங்களையெல்லாம் மறந்துவிட்டு உன் லட்சியத்தை எப்படி எட்டிப் பிடிக்கலாம் என்பதை மட்டுமே உன் கவனத்தை செலுத்து. வாழ்க்கையை எப்படி வெல்லலாம் என்பதில் உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்து. நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் காட்டுகிறேன். பிரகாசமாக, மிக பிரகாசமாகவே. வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சுகளையும் தேவையற்ற எண்ணங்களையும் அறவே ஒழித்துவிட்டு எப்படி வெல்லலாம், எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை மட்டுமே மனதிற்குள் இருத்தி கொள்ள வேண்டும். முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டு நோகடித்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டிருப்பதாலும் எதையுமே வெற்றியை பார்க்கவே முடியாது. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு சாதிக்கலாம் என்பதை மட்டுமே உன் மனதில் நிறுத்திக்கொள். அப்பொழுதுதான் வெற்றி கனியை மிக சுலபமாக பறித்துவிட முடியும். அதை உன் சாயப்பாவோடு சேர்ந்து உன்னால் ருசிக்கவும் முடியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக, பக்க பலமாக எப்பொழுதும் உன் சாயப்பா வந்து கொண்டே இருக்கிறேன், வந்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒரு நிமிடம், ஒரு நொடி கூட மறந்து விடாதே. நீ துன்பத்தில் வாழ்ந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன். நீ இன்பத்தில் திளைத்திருந்தாலும் உன் பக்கத்தில் நான் இருப்பேன். நீ துன்பத்தில் வேதனைப்படும் பொழுது உன் வேதனைக்கான மருந்தாக உன் சாயப்பா இருப்பேன் என் குழந்தையே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கு தேவையானது அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கவே, வாரி வாரி வழங்கவே உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக புலம்புகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன்னுடைய மனதில் உன் சாயப்பாவை வைத்திருக்கும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் உன் மனதிற்கு இடம் கொடுக்காதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் மனதில். எதற்காக உனக்கு இந்த குழப்பம், பயம், தெளிவு இல்லாமை? எப்பொழுதும் நான் ஜெயிப்பேன். எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கைக்கு வழிகாட்ட என் அப்பா இருக்கிறார். என்னை நானே புரிந்து கொள்வதற்காக என் அப்பா இருக்கிறார். வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்காகவும் அதில் வெற்றியடைவதற்காகவும் என் அப்பா எனக்கு உறுதுணையாக இருக்கிறார், இருப்பார், எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் உண்டென்றால் போதும். அனைத்தும் உனக்கு சாதகமாக முடித்து காட்டுவேன் உன் சாயிநாதர். நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் கண்ணில் நீர் வர விட்டு விடுவேனா உன் சாயப்பா? உன் வாழ்க்கையில் சோதனைகளை வரவிட்டு விடுவேனா உன் சாயிநாதர்? மனக்குழப்பமே வேண்டாம், மனவேதனையே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக உன் சாயிநாதர் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்குவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. காரணமே இல்லாமல் உனக்கு நடக்கும் விஷயத்திற்கு காரணமே இல்லாமல் வருத்தப்படாதே. எதற்கும் ஒரு நல்ல முடிவு உண்டு. உனக்கான நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது. எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது கோபப்படாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழ்த்தவே, நிரந்தர நன்மையை உனக்கு கொடுக்கவே எல்லாம் தாமதமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. சற்று நேரத்தில் நீ முகமலருவாய் என்ற நல்ல செய்தி உன் காதுகளுக்கு விழுந்து கொண்டே இருக்கிறதே,
ஆனால் எதுவுமே நிகழவில்லையே என்று வருத்தப்படாதே. நல்ல நிகழ்வுகள் விழும். நல்ல செய்தி உன் காதுகளுக்கு வந்து விழும். நல்ல நேரம் உனக்கு வந்துவிடும். கூடிய விரைவில் அந்த நல்ல நேரத்தை நான் உனக்காக உருவாக்கியே தீருவேன்.